ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பா அரிசியை வச்சு ஒரு அருமையான நண்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சீ ஃபுட் லவர்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் சின்ன சின்ன டிப்ஸ் கூட எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் வரும். இப்போ அந்த பிரியாணி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கிராம்பு, 2 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை எல்லாமே ஒன்று சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ நண்டு இதை வச்சு தான் செய்ய போகிறோம். 1.5 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி சிகப்பாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை, இதை இந்த மாதிரி நெய்யில் போட்டு வதக்கும் போது இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். வதக்கி எடுத்துக்கலாம். நார்மலாக சிக்கன், மட்டன் இதிலெல்லாம் வந்துட்டு கொழுப்பு இருக்கும். நண்டில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால் நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டால் பிரியாணி ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறமா மல்லியை விட கொஞ்சம் அதிகமாக புதினா சேர்த்துக்கலாம். இதையுமே இந்த நெய்யில் வதக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இந்த இலைகள் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கி மேலே எண்ணெய் திரிஞ்சு வரும்போது நம்ம மசாலா சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்க்கும்போது பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது நல்ல காரமாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னுமே 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு எப்போவுமே மசாலா சேர்க்கும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா போட்ட உடனே கருகிரும். இப்போ எண்ணெய் மேலே திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா தொக்கு பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டே இருக்கும்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ நல்லா தொக்கு மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த தக்காளி நல்லா தொக்கு பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ நண்டு இருக்குல்ல, இதை மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது கவுச்சி எதுவுமே இல்லாமல் நமக்கு நண்டு நல்லாயிருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையுமே 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும்போது மசாலா எல்லாம் ஒன்று பிறண்டு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் புளிக்காத தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. தயிர், மசாலா, நண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இது எல்லாம் பிரட்டி விட்டு ஒன்று சேர்ந்து நம்ம சேர்த்துருக்க அந்த நெய் எண்ணெயெல்லாம் மேலே திரிஞ்சு வரும்போது நம்ம தண்ணி சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமானது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா இதை சேர்த்துக்கோங்க. இது நண்டோட கவுச்சி எதுவுமே நமக்கு தெரியாது, நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது ஒரு சூப்பர் டிப்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நல்லா மேலே நம்ம சொன்ன விட்ட நெய் எல்லாமே திரிஞ்சு வந்துருச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கப்பில் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக புளிப்புக்காக லெமன் சேர்த்துக்கிறேன்.
நல்லா வந்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நல்லா ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு, காரம், லைட்டாக புளிப்பு இருக்கணும். அதாவது நமக்கு தெரியும், ஆனால் ரொம்ப புளிப்பு தெரியக்கூடாது. அது வரைக்கும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று பிரண்டு வந்த உடனே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு தம் போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.